எங்களுடைய இலங்கை நாட்டிலே அதிகார பருவ என்ற அடிப்படையில் நாங்கள் மாகாண சபையை கடந்த காலங்களில் அந்த அதிகாரங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அண்மை காலங்களில் இந்த ஒரு புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டு இந்த மாகாண சபை திருச்சட்டம் இன்றும் கூட ஒரு இழுபறியான நிலையில் இருக்கிறது நினைக்கிறேன். எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி சுமந்திரன் ஐயா அவர்கள் அதனை முன்வைத்து அந்த பாராளுமன்றத்திலேயே அந்த விடயம் சம்பந்தமாக முன்வைத்து அதுக்கு பிற்பாடு இப்பொழுது எங்களுடைய தற்போதைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், கௌரவத்துக்குரிய சாணக்கியன் அவர்களும் மாகாண சபை சம்பந்தமான சட்டமூலத்தை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து நான் நினைக்கிறேன் அந்த பாராளுமன்ற மன்னிக்க வேண்டும் மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்ற நம்பிக்கை எல்லோரிடம் இருக்கின்றது. இந்த நாட்டின் தலைவர் அவர்கள் ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சில முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருந்தாலும் எங்களுடைய தமிழ் தேச மக்கள் என்ற அடிப்படையில் நாங்களும் அந்த உரிமைகளை அனுபவிக்க வேண்டும். அதிகார பகிர்வு பரிந்தளிக்கப்பட வேண்டும். கடந்த காலங்களில் இந்த அரசாங்கங்கள் இந்த மாகாண சபைக்கு இருந்த அதிகாரங்களை கட்டம் கட்டமாக குறைத்து இந்த மாகாண சபை முறையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையை கையாண்டு வந்திருந்தது. ஆனால் இந்த அரசாங்கமானது தேர்தல், அதாவது இந்த நாட்டின் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பல வாக்குறுதிகளை இந்த மக்களுக்கு வழங்கியது. நாங்கள் இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரங்களை கையாளுகிற பொழுது முதன்முறையாக இந்த மாகாண சபை அதிகாரங்களை வழங்குவோம் என்ற வாக்குறுதிகளை எல்லாம் வழங்கியிருந்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் அந்த நடைமுறை இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளையும் ஏதோ இழுத்தடித்துக் கொண்டு செல்கிற ஒரு நடைமுறையைத்தான் நாங்கள் காணுகிறோம். இந்த விடயத்திலிருந்து எங்களுடைய இந்த நாட்டிலே இருக்கின்ற மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய சிறுபான்மை மக்களின் மனதை வெல்லக்கூடிய வகையிலே எதிர்வரும் காலங்களில் அவர்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மாகாண சபை தேர்தல் மாத்திரமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற இனரீதியான பிரச்சனைகளுக்கும் அவர் ஒரு தீர்வை பெற்றுத் தர வேண்டும். அவ்வாறு செய்கிற பொழுதுதான் இந்த நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களாக இருக்கிற தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் இணைந்து மீளவும் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு ஊழலற்ற அரசாங்கம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மீளவும் ஒரு தலைவராக அவரை தெரிவு செய்து இந்த நாட்டின் ஒரு நீண்ட ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கு உதவியாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.